20 வயசுல ஒருத்தர் கல்யாணம் முடிகிறாரு, அவருக்கு 10 வருஷம் கழிச்சு புள்ள பிறகு. 35 வயசுல ஒருத்தர் கல்யாணம் முடிக்கிறாரு, 1 வருஷத்துல புள்ள பிறந்தது. இதெல்லாம் என்ன சூட்சமோ? இத்தனை ஜோசியம் சொல்றாங்களே, கர்மா, கிரகம், அமைப்பு, லக்கணம், கேந்திரம். முதல் தலைமுறையில ஒண்ணும் இல்லாதவங்க அடுத்த தலைமுறையில பாத்தீங்கன்னா மிகப்பெரிய கோடீஸ்வரரா இருக்காங்க. முதல் தலைமுறை கோடீஸ்வரா இருக்க, அடுத்த தலைமுறைக்கு இல்ல, அப்படியே போயிடுறாங்க. தானுங்கிற அகம்பாங்க வேண்டாம். என்னை புகழ்தான் சரி, ஏசாலும் சரி, பித்னா சரி, பிள்ளையை மதித்தாலும் சரி, பிள்ளையை மதித்தாலும் சரி, நான் புண்ணியத்துக்கு பார்த்து தர்மம் செய்யல. இப்படி கடமை அது. கிரகத்துக்கு மேல கடவுள் அருள் தான் முக்கியம். கிரகம்லாம் வேஸ்ட். கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க, இன்னும் முன்னுக்கு வர முடியல. உழைக்காம இருக்கான், பணக்காரன் ஆயிடுறான். படிக்காம இருக்கான், மந்திரி ஆயிடுறான். 1000 கஷ்டம் நான் சொல்றாங்க. ரைட், நான் சொல்ல ஒரே வார்த்தை. இரவும் பகலும் மாறி போகும் நிலையை எண்ணிப்பார். நல்ல உள்ள கொண்ட ஆத்மா எல்லாருக்குமே பகவான் பக்கத்தே உதவி பண்றாரு. பாவண்டாது என்ன அந்த இருக்கீங்க, நல்லவனையும் காப்பாத்துறாரு, கெட்டவனையும் காப்பாத்தாரு, எல்லாத்தையும் காப்பாத்தாரு. நான் எது கடவுளை கும்பிடணும்? என் இது இப்படித்தானே இருக்கும் தெரிஞ்சு போச்சுல. நான் எது கடவுளை கும்பிடணும்? கடவுளை ஏன் கெட்டியா அப்படின்னு கேட்டா நம்ம என்ன சொல்றது? போக சொல்லியே, நீ கோயில் போனா கும்பிட வேணாம், இருந்துக்க, யாரும் கட்டாயப்படுத்தலையே. ஸ்ரீ கந்தவிலாஸ் விபூதி குங்குமம் மற்றும் ஸ்பெஷல் பஞ்சாமிர்தம். சிவப்பு சிறப்பு. 20 வயசுல ஒருத்தர் கல்யாணம் முடிகிறாரு, அவருக்கு 10 வருஷம் கழிச்சு புள்ள பிறகுது. 35 வயசுல ஒருத்தர் கல்யாணம் முடிக்கிறாரு, 1 வருஷத்துல புள்ள பிறந்திருக்கு. அதே மாதிரி 20 வயசுல தொழில் ஆரம்பிச்சு 40 வயசு எடுத்து போயிறாரு. 40 வயசு ஒரு தொழிலா இருக்க 90 வயசு வரைக்கும் இருக்காரு. இதெல்லாம் என்ன சூட்சமோ? சூட்சமா இத்துடன் எந்த அலையில் எந்தபடி என்றெழுதி விட்டு தமிழ் சேர்த்து விட்டாலாம். ஒரு மாதிரி பிறக்கிற போது இன்று கல்யாணம் பண்ணிக்கணும், 10 வருஷம் ஒரு பிள்ளை பிறக்கணும், நீ கல்யாணம் பண்ணிக்கணும், 1 வருஷம் பிள்ளை பிறக்கணும், நீ ஒரு தொழில் பண்ணணும், லாஸ் ஆகணும், நீ ஒரு தொழில் பண்ணணும், பெரிய ஆள் ஆகணும், நீ பணம் போறாம சம்பாதிக்கணும், நீ பணம் வச்சு எல்லாம் ஏழையா போகணும். இவங்க கர்மத்தினுடைய பலன் நிர்ணயிக்கப்பட்டது எல்லாமே. இது கிரக அமைப்புன்னு சொல்லலாம், ஊழ்வினை கர்மாவும் சொல்லலாம், அதுக்கேற்ற மாதிரி ஜாதகமும் அமையும், கரெக்டா அமையும். கர்மத்தினுடைய பலன் சொல்லலாம், ஆண்டு அனுகிரகம் சொல்லலாம். இது வந்து இது நிச்சயம் நிறைய இருக்கு எல்லாமே. 5 பேர் அக்கா தங்கச்சிங்க, 4 தங்கச்சி கல்யாணம் வச்சு, அக்கா வந்து கல்யாணம் ஆகல. ஆனா எல்லாம் இந்த பொண்ணு அதிகமா படிச்சிருக்கு, MA படிச்சிருக்கு, ஆகல. அது என்ன செய்வீங்க? கல்யாணம் முடிச்சு வச்சிருக்கோம். நீங்க நல்லா பாத்தீங்கன்னா தலையெடுத்து அந்த பிள்ளை முடிச்சு வச்சிருக்கோம், அந்த பிள்ளை கல்யாணம் ஆகாம இருக்கும். ஆகலையே. சரி, இத்தனை ஜோசியம் சொல்றாங்களே, கர்மா, கிரகம், அமைப்பு, லக்கணம், கேந்திரம், வர்க்கோத்தம் எல்லாம் சொல்றாங்களே. நான் முன்ன கூட சொல்லிருக்கேன். ஒரு வீட்டுல 9 பேரு, அப்பா IAS IPS, அம்மா சப்கலெக்டர், 9 பேர் IAS IPS டாக்டர் எல்லாமே இருக்காங்க. 9 பேர் யாரும் கல்யாணம் ஆகல. அப்பாவுக்கு 92 வயசு, அம்மாவுக்கு 86 வயசு, எல்லாம் இருக்காங்க வரிசையா, எல்லாம் டாக்டர் IAS. ஏன் கல்யாணம் ஆகல? அவ்வளவு சொத்து இருந்தா ஒரு பேர் புகழ், ஏகப்பட்ட கோடீஸ்வரன், எல்லாருக்கும் 6 பங்களா வீடு இருக்கு. சங்கராச்சாரி போயிருக்காரு, எல்லாம் போயிருக்காங்க. என்ன வீட்டுல கல்யாணம் ஆகல? ஏன் காரணம் என்ன? ஏன் சோசியம் தெரியாதா? இவ்வளவு அவங்க பிராமின் GS இருக்கு, டாக்டர் இருக்காங்க, MS. ஏன் ஆகல? சோசியம் என்ன செய்யும்? எத்தனை சோசியம் சொல்றாங்களே, சொல்லுங்க காரணம் என்ன? ஜோசியத்துக்கு முன்ன சக்தி ஒண்ணு இருக்குன்னு சொல்ல வரேன். நம்ம ஜோசியங்கிறது கிரகத்தை 9 கிரகத்தையே 12 ராசி வச்சு சொல்லி போறோம். ஆனா அதுக்குள்ள சூட்சம் நிறைய இருக்கு. புரியுதுங்களா? சரி, அடுத்த பாயிண்ட் வருவோம். நிச்சயமா நிச்சயமா. இதே மாதிரிதான் இன்னொரு கேள்வி மனசுல பட்டுச்சு, அதையும் உங்கள்கிட்ட கேட்டுறேன். அப்பா நல்லா சம்பாதிச்சாருன்னா பையன் சரியா சம்பாதிக்காம வீட்டோட ஒண்டிட்டு போயிடும். உண்மை உண்மை உண்மை. பையன் சம்பாதிக்க ஆரம்பிச்சதும் அதே அப்பா கீழே விழுந்து ஆபரேஷன் ஆகி வீட்டுல படுத்துக்கிறாரு. உண்மை உண்மை. ஒருவேளை அப்பாவும் பையன் நல்ல பேரும்போலோட நல்லா சம்பாதிச்சாங்க, பையனோட குடும்பம் கெட்டு போகுது. இதெல்லாம் என்ன காரணம்? இரவு பகல் என்றே காலம் மாறவில்லையா? இரவு பகல் மாறி மாறி போகுது. எல்லாம் ஒண்ணா இருக்கக்கூடாது, எல்லாம் ஒண்ணா இருந்தா பாருங்க. கணவன் நல்லா இருந்தால் மனைவி நல்லா இருக்காது, மனைவி நல்லா இருந்தா கணவன் நல்லா இருக்காது. ஆமா, கொடுக்கிற கணவனுக்கு தடுக்கிற மனைவி. கணவன் நல்லா பிள்ளை நல்லா பிறக்காது, பிள்ளை நல்லா பிறந்தா பொருள் தங்காது, பொருள் தானா சுகம் இருக்காது. ஆண்டவன் ஒண்ணு கொடுத்து ஒண்ணு எடுத்துவான். எல்லாம் சரியாவே இருக்காது இயற்கையில. எங்க சரியான இருக்குன்னு சொல்லி யாரும் சொல்லுங்க? யாருமே சொல்ல மாட்டேன். நான் இது படிச்சதுக்கு அப்புறம் நிறைய எடுத்து பார்த்தேன். யாரும் கிடையாது உலகத்துல, யாரும் கிடையாது. நான் சந்தோஷமா ஒரு ஆளை சொல்லுங்க, சொல்லலாம், ஒரு சக்காப்புக்காக ஒரு வீரத்துக்காக பேசிக்கலாம், எனக்கு ஒண்ணு இல்லைன்னு சொல்லி. அந்த உள்ள இருக்கிற ஓட்டை யாருக்கும் தெரியாது. ஏதோ ஒரு காரணம் இருக்கும். இது இயற்கை வடிவம். அப்பதான் இவ்வளவு இயங்க முடியும். பகலா இருந்தா மக்கள் தாங்குவாங்களா? இரவா இருந்தா மக்கள் தாங்குவாங்களா? சொல்லுங்க. மழையே பெஞ்சா மக்கள் தாங்குவாங்களா? வெயில் தான் மக்கள் தாங்குவாங்களா? எல்லாம் மாற்றத்துக்கு ஏற்றவாறு எல்லாம் அமையும். மகை சம்பாரத்தை அப்பையும் செலவழிக்கணும், அப்பையும் சம்பாரத்தை மகை செலவழிக்கணும், அப்பா சம்பாரத்தை குடும்ப விவசாயம் போகணும். இயற்கது கரெக்டா எதுவுமே வராது, எல்லாம் இறைவன் அறுக்கிறதும்.
விதி வலியதுதான். விதி வலியது யாரும் வெல்ல முடியாது. புளிய படைச்சிருக்கா மான படைச்சிருக்கேன். ஆமா. இப்ப ஒண்ணு சொல்ல வரேன், புளி புளி திங்குமா? திங்காது. புளி மான திங்கும். அப்ப அது இறை வேணும். வேணும். மான புளிய திங்குமா? திங்காது. புள்ள வேணும். ரெண்டுமே வேணும் இயற்கை. அதோடைய குணத்துக்கு யாரும் மாத்த முடியாது. அதான் விதி. அதுக்கு அது இறை, அது இறை. அதுதான் உற்பத்தி ஆகிட்டே இருக்கு, அதுதான் போயிட்டே இருக்கு. எத்தனையும் சாகுது, எத்தனையும் வருது, இயற்கை. பாருங்க, இறைவன் அற்புதமான ஆளு. அவருடைய செய்தியை மாத்தவே முடியாது. என்ன பொறுத்த முடியாது. எத்தனையோ பணக்காரர் ஏழையா போயிறாங்க, ஏழை பணக்கார போயிறாங்க. அவரே இல்லைன்னா கூட அவங்க பையன் டக்குன்னு ஒரு ஜெனரேஷன்ல பெரிய பணக்காரர். உண்மை வார்த்தை. முதல் தலைமுறையில ஒண்ணும் இல்லாதவங்க அடுத்த தலைமுறையில பாத்தீங்கன்னா மிகப்பெரிய கோடீஸ்வரரா இருக்காங்க. முதல் தலைமுறை கோடீஸ்வரா இருக்க, அடுத்த தலைமுறைக்கு இல்ல அப்படியே போயிடுறாங்க. இதுக்கு ஒரு வார்த்தை சொல்றேன், தானுங்கிற அகம்பாவம் வேண்டாம், தானுங்கிற எண்ணங்கள் வேண்டாம். எதையும் நம்பிக்கை வச்சுக்கணும், மனசனை மதிக்க கத்துக்கணும், எல்லோரும் நல்லவே நினைக்கணும், எல்லாமே அன்பு காட்டணும், பெருமை இருக்கணும், தர்ம சிந்தனை இருக்கணும், நற்குணங்களை பதிக்கணும். நல்லாரும் எவரும் நல்ல இல்லையப்பான் இருக்கான், அந்த நல்ல எண்ணங்களை மனசுல பதிக்க வைக்கணும். அதான் பகவானுக்கு பகுது. கோயிலுக்கு போவனா, விக்கி போடவனா, உருளை வேணாம், கோயில வேணாம், அன்பே அனைத்தும், அன்பே சக்தி, அன்பே தெய்வம். அன்பா இருக்க பாருங்க, அதை மட்டும் முக்கியமா கவனிச்சாலே நமக்கு எல்லாமே தேடி வந்துடும். இன்னொன்னு சொல்றேன் செந்தில், நம்மளுக்கு வர்றது யாரும் தடுக்க முடியாது, வர்றது யாரும் கொடுக்க முடியாது, யாரும் கொடுக்க முடியாது. இறைவன் அற்புதமான இல்லையா? அதனால கிரக அமைப்பு ஒரு பக்கம் சேர்ந்து வந்தாலும், இப்ப ஒரு கிரகம் இருக்குது, ஒரு லக்னம் இருக்குது, ஒரு வாய்ப்பு இருக்குது, அவன் இப்படித்தான் ஆணுங்கிற விதி யாரும் மாற்ற முடியுமா? தப்பு தாளங்கள், தவறிய பாவங்கள், இப்படி வாழ்வதுன்னா எளிய வேதங்கள். அவன் அப்படி இருந்த ஒரு கர்மா பயன் ஒன்று இருக்கு. கிரக சேர்க்கை, கிரக பாருங்க எல்லாம் ரைட்டு. 5 6 குடையவன், 6 7 குடையவன், 11 குடையவன் இருந்தால் பணக்காரவங்க ஏழையாயிருவாங்க, முன்னுக்கு வந்துடுவாங்க, ரைட்டு, எல்லாமே ரைட்டு. இந்து லக்னத்துல கிரகம் வந்து சூப்பர் ஆயிருவாங்க. என்ன லக்கமா இயற்கை இயங்கணும்ல. 10 பொருத்தம் பார்த்து கல்யாணம் முடிச்சு சாஸ்திரம் பண்ணி மாப்பிள்ள வந்து பொண்ணுக்கு வாழைப்பழம் விட்டுறான், மொத்தம் வெளில வந்து கொண்டு போயிடுச்சு உத்தரகாட்சியில. பாத்தீங்கல்ல டிவில, கம்பெனி வார்த்தை விடுறது. புது பொண்ணு புது காணா போச்சு, சேத்துல புரிஞ்சு போச்சு. என் சாஸ்திர விதி பார்க்கலையா அவங்க? நான் என்ன சொல்ல வரேன், அழியக்கூடிய உலகத்துல ஆண்டவனத்துல ஒண்ணுமே இல்லை, பத்தி பிடிச்சுக்கிறோம். நம்மளை பார்த்துக்க அவர் பார்த்துக்கிறார், அந்த நம்பிக்கை வைங்க. அவர் பார்க்க, அவர் உங்களை பார்த்துக்கிறாரு, நீங்க அவரை பார்த்துக்க தேவையில்லை. அவங்கெல்லாம் தெரியும், நம்மளை பார்த்துக்கிறாரு. நல்லா சரண்டர் ஆயிடுறேன். இந்த சரண்டருங்கிறது தான் சாமி ரொம்ப கஷ்டமா இருக்கு. இருந்தாலும் சரண்டர் ஆயிடணும். எல்லாம் செஞ்சே ஆவது ஒன்றும் இல்லை. என் கடமையை கேட்டே செய்வேன். என்னை புகழ்தான் சரி, ஏசாலும் சரி, திட்டினா சரி, பிள்ளையை மதிச்சாலும் சரி, பிள்ளையை மதித்தாலும் சரி, பொண்டாட்டி ஏசாலும் சரி, ஊரில் பகைச்சாலும் சரி, என் கடமை கைட்டா இருக்கும். என்னுடைய நியதி என்ன? இறைவனை மட்டும் பற்றி பிடிச்சிக்கணும், இறைவன் நினைக்கணும், முடிஞ்சா நல்லது செய்யணும். நான் சோசியம் பார்க்க எழுதி சொல்லிருக்கேன், 58% மக்களுக்கு, 40 எனக்கு தான். அதுக்காக தான் சோசியம் பார்க்க. என் வயசுல கால் வலி கை வலி ஏன் பார்க்கணும்? என்னால் 10 பேர் நல்லா இருக்கட்டுமே, அதெல்லாம் சொல்லக்கூடாது. என்னால் என்றது நிறைய செஞ்சுக்கிட்டு இருக்கேன், இல்லைன்னு சொல்ல வரல. இப்ப தொழில் பார்க்காட்டி கூட சிலருக்கு நல்லா கொடுத்துதான் இருக்கேன். ஏன் செய்யறேன்னா, நான் தர்மத்தை எனக்கே செய்யவில்லை, இந்த உடம்பை படைச்ச ஆண்டவனுக்கு நம்மளால 2 உயிர் வாழட்டுமே, அட்லீஸ்ட் அவ்வளவுதான். 2 உயிர் வாழட்டும். ஒரு நாய் பிஸ்கட் நாய் இருக்கட்டும், ஏதோ மனுஷனுக்கு நாய் யார் பிஸ்கட் போறாங்கன்னு தெரியல, கருப்பு நாய் அது வாடி சட்டையில ஏறி உட்காந்துக்கிட்டு இருக்கோம். கடவுளுடைய அனுக்கிற ரொம்ப பெருமையானது. அதாவது நான் புண்ணியத்துக்கு பார்த்து தர்மம் செய்யல, என்னுடைய கடமை அது. எனக்கு கிடைக்கும் ஆண்டவன் எதுவுமே எனக்கு கோயில் எதுவும் கேட்க மாட்டேன். நான் கோயில் எனக்கு அது வந்து கேட்க மாட்டேன். உனக்கு தெரியாதா? கும்பிட்டு அப்படியே பையன் மஞ்சள் பைய வச்சு ரவுண்ட் அடிச்சு வந்துடுறேன். இன்னைக்கு இருக்கிறது எனக்கு போனஸ். உன்னை மறக்காத மனசு இருந்தா போதும். என்ன சரண்டர் இல்ல, நீதான். என்னால ஒண்ணுமே இல்ல, எனக்கு 4 அகப்போ எடுத்தாச்சு. உன்னை தவிர எனக்கு எதுவுமே வேணாங்க, அப்படி சந்தாட்டேன். போதும் சொன்னாலே பணம் வரும்ன்றாங்க. போதும், எனக்கு என்ன இருக்கு தேவையா? நான் எவ்வளவு சம்பாதிச்சு 2 இட்லி வரதான் சாப்பிட போறேன், என்ன திங்க போறேன், சாப்பிடுறேன். இந்த மட்டன் மாமிசம் திங்க நிப்பாட பாக்குறேன். மாமிசம் மட்டன் முட்டை வேணாம் சொன்னேன். இதனால பிள்ளைகளை சாப்பிடாம இருக்கிறது, ஒய்ஃபும் சாப்பிட மாட்டேவாங்க. அப்ப அவங்க தப்பு பண்ணி தான் ஆகணும். ஆமா, மட்டன் மாமிசம் முட்டை சாக்க மாதிரி சொன்னா வீட்டு எல்லாமே நிப்பாடி சாப்பிட மாட்டாங்க. டாக்டர் சொன்னாங்க என் ஒய்ஃபுக்கு அதை சாப்பிடுவோமாங்கிறாங்க. நான் என்ன பண்ணேன், அது என்ன செய்யறது, அதுக்காக நான் கடவுள் பட்டு சாகணும். அதெல்லாம் ஆண்டோட சொல்லிட்டேன், தெரியாம என் பிள்ளை பிள்ளை இருக்கா சாப்பிட்றேன், என்னை மனுஷ கடவுள். அதை பத்தி ஒன்றும் தப்பு கிடையாது. இந்த நாக்கு தான் கேட்குது, நான் உள்ள கேட்கிறேன், எனக்கு உள்ள வேணாங்குது. மத்தவனுக்காக அந்த நாக்கு உள்ள தருது, கீழே கொண்டு அழகு தானே, அசிங்காது. வேற வழி இல்லை, பகவான் ஏத்துக்கிறோம். நிச்சயமா சார், நிச்சயமா.
அற்புதமான கடவுள். சொல்லுங்க. இப்ப நீங்க சொல்ற நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா நம்ம உறவுகள் அப்படித்தான் புரிஞ்சுக்குவாங்க. கிரகத்துக்கு மேல கடவுள் அருள் தான் முக்கியம், கிரகம்லாம் வேஸ்ட். உண்மை செஞ்சு கிரகத்துக்கு மிஞ்சியது கடவுள் தானே. கிரகமே இயக்கம் தானே, கிரகமே கடவுள் தானே. ஆத்தம் பார்க்கிறது. இன்னொரு சொல்ல வரேன், 1000 கணக்கம் ஜாதம் பார்க்கிறேன். ஜாதத்துக்கு மிஞ்சி சக்தி ஒன்று இருக்கு. ஓ, கிரகத்தை விட ஜாதகத்தை மீறி சக்தி ஒன்று இருக்கு. கிரகத்தை விட ஜாதகம் பயங்கரமா சக்தி இருக்கு. நான் சொல்றதை விட இயக்கம் ரொம்ப அதிகமா இருக்கு. ஜாதகம் தினம் தான் தவிர அது ஆட்டிப்படைய சக்தி அதுக்கு இருக்கு, பிரபஞ்சத்துக்கு இருக்கு, பிரபஞ்சத்துக்கு இருக்கு. பிரபஞ்சத்துக்கு கட்டுப்படாத உலகத்து ஒண்ணுமே கிடையாது. இப்படி சோசியங்கள், சாஸ்திரங்கள், கயிற்று, கணக்கு, நியதி எல்லாமே பாக்குறாங்க, குறி கோடம் எல்லாம் சொல்றாங்க. இருந்தாலும் பிரபஞ்சத்துக்கிட்ட ஒரு நிக்க முடியுமா? நிக்க முடியாது சாமி. ஒரு நினைக்க முடியுமா? நிக்க முடியாது. ஒரு சூறாவளி தாக்குது, சாத்தனை தடுக்க முடியுமா? உயிர்க்கு கொள்ளுது, தாங்க முடியுமா? கூட்டு கூட்டா போய் சாகுறாங்க, தடுக்க முடியாது. போறாங்க. எப்படிதா? அது என்ன தேவையா? அற்புதமான கடவுள். அப்பதான் யோசிப்பேன், அத்தனை பேருமா பாவம் பண்ணி போறாங்க. அல்ல, பாவத்துக்குரியவன் தண்டிக்கப்படுறாங்க, நல்லவங்க தான் காப்பாற்றப்படுறாங்க. ஒரு நிகழ்ச்சி சொன்னேனே, ஆந்திராவில் ஒரு பெரிய பயங்கரமான வெள்ளம். அது பொருள ஒரு சிவன் கோயில் போய் தங்கிட்டாங்க. இந்த சொல்லியிருக்கேன், நீ சில மக்கள் பார்த்துருப்பாங்க. இல்ல சொல்லுங்க, திருப்பி சொல்லுங்க. ஒரு 1000 பேர் உள்ள போயிட்டாங்க, ஒரு 1000 மேல நினைக்கிறேன். எல்லாம் சிவன் கோயில் போய் தங்கிட்டாங்க. தண்ணி மேல வந்துட்டு இருக்கு. அந்த கோயில கொஞ்சம் மேல இருக்காங்க, எல்லாம் அங்க நின்ட்டாங்க. உள்ள பயங்கரமான வெள்ளம். அதுல அம்மா, அப்பே, 2 பசங்க, 4 பேர் மட்டும் நான் இருக்க மாட்டேங்கிறாங்க. ஊரே திட்டுறாங்க அவங்கள. வேணாப்பா, வெள்ளம் இந்த கோயில் தாங்க, சிவன் காப்பாத்துவாரு. இல்ல, எங்க மனசு கேட்க மாட்டேது, நாங்க போயிடறப்ப எப்படி போவீங்க, எங்க இருக்க இஷ்டம் பண்ணிக்கிறாங்க. 4 பேருமே ஒரே பார்த்தேன். டக்குனு வெள்ளத்தை ஆகிட்டாங்க. வெள்ளம் இறங்கி 4 பேருக்கு மொத்தம் கொண்டு அடிச்சு ஒரு சேர்த்து விட்டுச்சு. இவங்க இறங்கினே மேல வந்து இருக்க கோயில் அத்தனை கொண்டு போச்சு. கோயிலுக்கு அத்தனை பேர் செத்து போயிட்டாங்க. அந்த இயக்க சொன்னது யாரு? 4 பேர் இது கோயில் ஒண்ணுமே சேர்த்த வரல. இந்த 4 பேருக்கு மனம் தூண்டி, இது உண்மை பிளான் நடந்தது. ஆந்திராவில இறங்கி ஆத்த காலத்துக்கு வெள்ளம் வந்துச்சு. அவங்க தண்ணிக்குள்ளதான் மக்கள் சொல்றாங்க, போகாதீங்க, வெள்ளம் வந்துடும், கோயில் தஞ்சம் பண்ணி எங்க சொல்றாங்க ஜனங்க பராமே. இந்த 4 பேரும் இருக்க மாட்டேங்கிறாங்க, நான் போயிருங்கிறாங்க. எங்க மனசு இருக்க இஷ்டம் இல்லைங்கிறாங்க. இயக்கம் பண்றது யாரு? இறைவன் தான். 4 பேர்னால இந்த 1000 பேர் உயிர் வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. 4 பேர் எல்லாம் ரத்தம் எல்லாம் கம்ப்யூட்டர் வாத்துட்டு பாதியை கண்டுபிடிக்க. சத்தியகிரி மகாலிங்க கோயில்ல ஒரு ஓலையில வெள்ளம் வந்துச்சு. வெள்ளம் வந்து 1000 தான் செத்து போயிட்டாங்க எக்கச்சக்கமா. அது எத்தனை வருஷம் எனக்கு தெரியல, மனசுல வெள்ளம். அது ஒரு 10 பேர், எனக்கு 10 பேர் மொத்தம் 30-40 போனவங்க. அந்த 10 பேர் நான் மேல கோயில் போயிருவாங்க, ஓலை தங்க வணங்குறாங்க. பாக்கி இறப்பா லூஸ் மாதிரி. அந்த 10 பேர் இறங்கி மேல போயிட்டாங்க, இறங்கி கோயிலுக்கு போயிட்டாங்க. கோயிலுக்கு போக நைட்டு போக பாறை சரியா போகுது, போனா செத்து போவீங்க. இதுதான் சொல்றாங்க, இந்த ஓலை பாதுகாப்பான ஓடை நம்ம மேட்டில் இருக்கான்னு சொல்லி பாக்கி நிப்பாட்டினாங்க. இவங்க வேணாம்னு சொல்லி 10 பேர் போயிட்டாங்க. இவங்க போய் 10 நிமிஷம் மேல ஓலை வெள்ளம் வந்துச்சு. 1000 கணக்கு அழைச்சிட்டு உடனே அப்படியே குளத்துல போட்டு விட்டுச்சு. இந்த 10 பேர் தப்பிச்சுக்கிட்டாங்க. இந்த 10 பேர் மேல எக்கச்சக்கமா சேர்த்து போனாங்க. 10 பேர் காலி. பாருங்க, நீங்க முதல்ல சொன்னதுல அந்த 4 பேர் 1000 பேரை காப்பாத்துனாங்க. 10 பேர் எத்தனை 10 பேர் எத்தனை பேரை காப்பாத்திருக்காங்க பாருங்க. கர்மா ஒண்ணும் செய்ய முடியாது. 10 பேர் போயிட்டு மேல போயிட்டாங்க, அங்கெல்லாம் போயிடுச்சு. ஏன் அப்படி மன தூண்டுச்சு? இறைவன் தான். நான் என்ன சொல்றேன், ஜாதகம் என்ன சொல்றேன்னா, கஷ்டம் வருது, பிரச்சனை, குடியார பிரச்சனை கட்டிருக்கேன், பொறுப்பாத மனைவியை கட்டிருக்கேன், மூதாடி பிள்ளையை பெற்றிருக்கேன், ஒரு பணம் வரவில்லை, நிம்மதி கிடையாது, உழைக்கிறேன், சாப்பிட கூட துப்பு இல்லை, அண்ணன் நினைப்பாங்க, அவன் அப்படி இருக்கான், இவன் இப்படி இருக்கான், எல்லாம் ரைட்டு, பலங்க சொல்ற கஷ்டங்கள் ரைட்டு. இதுக்குற ஒரு நேர காலம் ஒன்று இருக்கு, அதுக்கு ஒரு கர்ம பெண் ஒன்று இருக்கு. அந்த கர்மத்தை அன்னைக்காக மறந்து போக முடியாது. கஷ்டம் வந்து உழைக்கிறாங்க, இன்னும் முன்னுக்கு வர முடியல. உழைக்காம இருக்கான், பணக்காரன் ஆயிடுறான். படிக்காம இருக்கான், மந்திரி ஆயிடுறான். படிச்சு போட்டு இந்த உணவு கொடுக்குறாங்களே, இந்த டெலிவரி அதுக்கு வேலை பார்க்கறான். 1000 கஷ்டம் நான் சொல்றாங்க, ரைட்டு. நான் சொல்ல ஒரே வார்த்தை, பொறுமை. நம்மளோட காலம் வரும். அந்த காலத்துல இலங்கை போர்ல போடுவான். இலங்கை போர்ல வந்திருக்கும் போது ஒரு பாட்டு போடுவான், வருந்தாதே மனமே. இந்த பாட்டு கேட்டீங்களா? நான் கேட்டது. நீனே வருந்தாதே மனமே, இரவும் பகலும் காரிப்போகும் நிலையை எண்ணிப்பார், இலைகள் உதிர்ந்து மீண்டும் நிலையை எண்ணிப்பார். இதெல்லாம் மாறுகிறான். இரவும் பகலும் மாறி போகும் நிலையை எண்ணிப்பார், இலைகள் உதிர்ந்து மீண்டும் தோன்றும் நிலையை எண்ணிப்பார், இன்பம் துன்பம் யாவும் ஈசன் செயலே ஆகுமே, இகழ்ந்தவையே புகழ்ந்து பேசும் காலம் மாறுமே. இது இயற்கை, எல்லாமே கரெக்டா கடவுள் இயக்குறாரு. இந்த கலியுகத்துல பெரிய சொத்தை பகவானை மறக்காத மனசு, பகவானை பட்டி பிடிச்சுக்கணும்.
கடவுள் நம்பினவங்க யாருமே கெட்டு போக மாட்டாங்க. சத்தியம் பண்ணி சொல்றேன் மக்களுக்கு எல்லாத்துக்குமே. கடவுள் நம்பினவங்க யாருமே கெட்டு போக மாட்டாங்க. நல்லவங்க தான் சொல்ல வரேன். அதை கடவுள் நம்பிக்கிட்டு ஐயத்தனை பண்ணிக்கிட்டு கோயில கொலை பண்றான், அதை பண்றான், உண்டியில அவன் நான் சொல்லவில்லை. சரண்டராகி நல்ல உள்ள கொண்ட ஆத்மா எல்லாருக்குமே பகவான் பக்கத்தே உதவி பண்ணுவார். அவர் அற்புதமான ஆளு, பாவம் ஆளு. என்ன அந்த ஆளு இருக்கேன், நல்லவனையும் காப்பாத்துறாரு, கெட்டவனையும் காப்பாத்தாரு, எல்லாத்தையும் காப்பாத்தாரு. எல்லா பிள்ளையும் ஒண்ணுதானே தாய். தாய்க்கு தான் அடைச்சவருக்கு எல்லாமே ஒண்ணுதானே. சொல்லி பாப்பாரு, மகனே தொடாத விட்டாரு. எல்லாமே உனக்கு என்ன தேவை எதை சொல்லி அதுவா சுதந்திரமே கொடுத்தாச்சு எல்லாத்துக்கும். அது நல்லது நீ அமைச்சு வெளியே வாட்டாரு. அவ்வளவுதான். உனக்கு நீ எது நல்லதுன்னு கண்டுபிடிச்சு நீயே அவ்வளவுதான். உனக்கு சொல்ல முடியாது. ஆக நெருப்பு தொட்ட குழந்தை சுடாம இருக்குமா சொல்லிட்டு பட்டுவா. குழந்தையா இருந்தாலும் சுடத்தான் செய்யும், வயசானவா இருந்தாலும் சுடத்தானே செய்யுது. அதான் சொன்ன அந்த காலத்து கத்தி புத்தியை போட்டு என்ன செய்ய அணுக்கரை பண்ணணும். அற்புதமான கடவுள். இந்த ஸ்ட்ரெஸ்ன்னு ஒரு விஷயம் இருக்கு சாமி, மன அழுத்தம் சொல்லிட்டு இப்ப இருக்க ஜெனரேஷன்ஸ் நிறைய அனுபவிக்கிறாங்க. அந்த மன அழுத்தம் தரக்கூடிய கிரகம் எது, இல்ல எதுனால அந்த மன அழுத்தம் வருது? மன அழுத்தம் கலியுகம், முற்றிய கலியுகம். இது மன அழுத்தம் கொடுக்க வேண்டிய கலியுகம் தான் இந்த காலத்துல. எல்லாமே மக்கள் வந்து எல்லாமே தூக்கிட்டாங்க. எல்லாமே டென்ஷன், வெளியே போன டென்ஷன், சாப்பிட டென்ஷன். பொறுமையிலே சாமி ரேஷன்ல இருந்து அரிசி வாங்கியிருக்கோம், டிக்கெட் எடுக்கிறதுக்கு தியேட்டர்ல ரொம்ப நேரம் கியூ இருக்கோம். நீங்க எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா டக்கு டக்குன்னு கிடைக்குது. அதான் மக்கள் ரொம்ப சோம்பேறி மன அழுத்தம் ஆயிட்டாங்க. இப்ப அந்த காலத்துல 3 மணி நேரம் பரவ ஒன்னா தான் சினிமா பார்க்க ஆசையா இருக்கும். இப்ப 1 சோம்பேறி சாப்பிடலாம். அந்த காலத்துக்கு இந்த கால வித்தியாசத்தை பாருங்க. மன அழுத்தங்க பொறுமை. இப்ப பொறுமை கிடையாது. உடனே பார்க்கணும், உடனே முடிஞ்சிடணும். ஒரு லவ் பண்ணணும், உடனே எச்சரிக்கணும், ஒரு அப்படி போகணும், இப்படி போகணும், கல்யாணம் பிள்ளையை பெற்றணும், ஒரு பணக்காரன். அன்பு, அமைதி, சைப்புத்தன்மை, இதான் மாத்திரையா மன அழுத்தத்துக்கு? ஆமா, அன்புதான், அமைதி காக்கணும். ஏன் அவசரப்படணும்? இருக்க போது கொஞ்ச நாள் இருக்க போறோம், 100 வருஷத்துக்கு வாழ போறோமா? போயிரும்ல. என்ன கொண்டு போற? ஏன் அழுத்தப்படுற? அழுத்தம் என்ன செய்ய போற? கவலை பண்ணா தூங்காம இருக்கீங்கிற. நீ தூங்காம என்ன செய்ய போற? ஒரு மதம் கெட்டு போகுது. அப்ப என்ன அழுத்தம் என்ன சாதிக்க போற? நல்ல அமைதியா அன்பா பகவான் நம்பிக்கை வச்சுக்கிட்டு நடப்பு நன்மை நினைச்சா எல்லாம் நன்மையா இருக்கும். அவ்வளவு பெரிய அரசவங்க கூட மாளிகை கட்டிவிட்டு நீ மாளிகை காணாமே முடிச்சிட மண்ணெல்லாம் இப்படிதான் போயிட்டானே. சூரியன் அஸ்தமா வரைக்கும் 2ஆம் சக்கரவர்த்தியை காணா, சக்கரவர்த்தியை காணா, அவுரங்கசீப்பை காணா, உலகத்தை எத்தனையோ பணக்காரல காணா, ஒன்னாசியத்தை காணா, எல்லாம் காணும், எல்லாம் போயிட்டாங்க. இப்ப இருக்கிற பணம் எத்தனை எல்லாம் போயிடும். இது உண்மை இல்லை. அதாவது ஆண்டவரே விட்டு போதா எல்லாமே பகவான் பார்க்கிற என்ன பணம் சேர்த்து அவனுக்கு சொந்தமா இருக்குல்ல, நம்மளே அவனுக்கு சொந்தம். சொல்லுங்க. கண்டிப்பா கண்டிப்பா சாமி, கண்டிப்பா. இப்ப எனக்கு வர சோதனை காரணம் கர்ம பலன் தானே? ஆமா, சத்தியம் கர்மம் தானே. கர்மம் தான். சரி, விதி இப்படி இருக்கு, ரைட்டு. நான் எது கடவுளை கும்பிடணும்? என் விதி இப்படித்தானே இருக்குன்னு தெரிஞ்சு போச்சுல, நான் எது கடவுளை கும்பிடணும்? கடவுளை ஏன் கெட்டி அப்படின்னு கேட்டா நம்ம என்ன சொல்றது? நல்ல கேள்வி கேட்கிறேன். இந்த கேள்வி யார் கேட்கறது? இல்ல கேட்பாங்க நம்ம உறவுகள். கர்மாதான் விதின்னு சொல்றீங்க, அதுபடிதான் நடக்கும்ன்றீங்க. அப்புறம் நம்ம எதுக்கு சாமியை கும்பிடணும்? அது கோயிலுக்கு போனா நான் எதுக்கு வேண்டணும்? போக சொல்லியே, நீ கோயிலுக்கு போனா கும்பிட வேணாம், இருந்துக்க, யாரும் கட்டாயப்படுத்தலையே, பம்பா போச்சு. இப்ப என்ன அர்த்தம், என்ன காரணங்கள்? கோயிலுக்கு போது மன சாந்தி, மன அமைதி, கர்மம் நடக்க போறது உண்மை, கொஞ்சம் மாத்திக்கலாம்ல. தெரியுது, அதுக்காக நாளைக்கு செத்து போக முடியும். அதாவது கோயிலுக்கு போறது காரணம் என்னன்னா, ஒரு பசு பாலை தருதுன்னா தொட்டமா பாலை தருமா? அது ரத்தம் தான் கொடுக்குது, ரத்தம் தான் பாலா வருது. அது எங்க தொடரணும்? காமத்துல தான் பால் வரும். பகவான் அனுக்கிறக்கும் கோயிலுக்கு போய் இறைவனை வேண்டாதான் கிடைக்கும். அந்த அன்பை மனசை பதிய வைக்கத்தான் அந்த பக்தி வரத்தான். நீ கர்மம் செஞ்சிருக்க, நடக்காகத்தான் போகுது உண்மை. உதாரணத்துக்கு ஒரு பெரிய ஆக்சிடென்ட் ஆக போகுது, வரது வரத்தான் போகுது. அப்ப என்னத்தை விட்டுருங்க, இறைவா கொஞ்சம் பாத்துக்க, அப்படியா ரைட். ஒரு பெரிய ஆபத்தை சிறுத்தை மாத்தி விட்டுருவோம். இறை நம்பிக்கை உள்ளவங்களுக்கு தான் முக்கியமான பாயிண்ட். இந்த வார்த்தை விதி விதிங்கிறல, விதி ரைட்டு, அந்த விதியை மரியாதை பண்றதுக்கு ஒரு மதி வேணும்ல, கொஞ்சம் மாத்திக்கலாம். அது என்ன விதி மதி கதிங்கிறாங்கல்ல, உங்க பார்வையில் விதி மதி கதி எப்படி நீங்க பாக்குறீங்க? விதி என்பது நிர்ணயிக்கப்பட்டது, மதி என்பது பார்த்து போறது, கதி என்பது நம்ம செஞ்ச பாவங்கள் மொத்தமா மாத்திக்கிறோம். விதி மதி கதி நம்ம என்ன செய்ய அதான் நிர்ணயிக்கப்பட்ட ஒரு பாவம், யாரும் தப்பிக்க முடியாது. நீ என்ன நினைக்கிறீங்க? இல்ல கண்ணதாசன் சொன்னது இப்ப ஞாபகம் வருது, விதியை மதியால ஜெயிக்கிறதுக்கு ஒரு விதி ஜெயிக்க முடியாது, சத்தியமா ஜெயிக்க முடியாது. அது கண்ணதாசன் சொன்ன திருவனம் அரகரா சிவசிவா என்றுதான் திருநீர் பூசி என்றான். திருட்டு பையன் காலை எந்திரிச்சு, கடவுளை எவனாவது ஏமாறணும், நான் பிழைக்கணும், நான் சம்பாதிக்கணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும், கொஞ்சம் கருணை பிரியா, ரைட், அதையும் கருணை எழுதிக்கிறாரு. அது எப்படி திருவனம் அரகரா சிவசிவான் திருநீர் பூசுகின்றார். சீட்டார போறேன்,
சீட்டாத மனிதனும் தெய்வத்தின் பேர் சொல்லி சீட்டை போட்டுகின்றால் கடவுளே அந்த மாதிரி ஜெயிக்க தோக்கணும், நான் தான் ஜெயிக்கணும், என்னை கடவுள் காப்பாத்தியா, ஒரு தேங்காய் உடைக்கிறேன், நான் ஜெயிச்சிருந்தேன். அவன் சாமி கும்பிட்றேன், அதையும் கடவுள் எழுதி வச்சுக்கிறாரு. முரடனும் அறிவாளியும் காரியம் செய்தவன் முதல் பொண்ணை வணங்குகின்றான். கடவுளே நான் தெரியாம வெட்டி போட்டேன், கொண்டுட்டேன், என்னை காப்பாத்து, இது விடுதவன நான் தெரியாம வெட்டிட்டேன், 1000 வெட்டிக்கிறேன், போலீஸ் வச்சுக்க கூடாது, காப்பாத்து, அதையும் எழுதி வச்சுக்கிறாரு. முச்செஞ்சு மங்கையும் முக்காடு நிற்கிற முருகன் கூறுகின்றார். 10 அடிச்சவ அப்படி ஊரை ஏமாத்தி மோசம் பண்ணுவ பப்ளிக் ஆயிடுறான். அவனும் கடவுளே என்னை காப்பாத்து, நான் தெரியாம தப்பு பண்ணிட்டேன், மாட்டிக்கிட்டேன், என் குடும்ப கேவலம், அதுவும் வேண்டிக்கிறான். இப்படி வருடங்கள் எல்லாம் வருகின்ற தெய்வம். இப்படிலாம் சாமி தான் கூப்பிடுறாங்க. சாமி யாரை காப்பாத்தோம் கேட்க, யாரு காப்பாத்தோம், யாரை காப்பாத்தும் எனக்கே குழப்பம் வந்துருச்சு. யாரதான் காப்பாத்தோம் இவ்வளவு வேண்டுதல் வச்சா? என்னென்ன கரும்பு அவிச்சு வெளியே அவ்வளவுதான். சோந்து கொடுத்தாச்சு, நல்லது பண்ணியா நல்லது வெட்டினியா வெட்டி போட்டுப்போ, பாவம் சரியா பாவம் தனிவி, சீட்டறியா தப்புன்னு ஆடுற ஏமாத்துப்போ, கர்மத்தை கொடுத்து ஒதுக்கிறாரு, அவனை கொஞ்சம் செய்ய மாட்டாரு. அதான் நீதி. சுதந்திரத்தை கொடுத்தாரு பகவான். நம்ம என்ன தப்பு பண்றோம், நல்லது பண்ணுமா நல்லது கிடைக்கும், கெட்டது பண்ணுமா கெட்டது கிடைக்கும். அதான் சொல்றாரு, இப்படி வருபவர்கள்லாம் வழங்குகின்ற தெய்வமே என் வாழ்க்கையை காக்க வைக்கிறார் கடவுளாது, எனக்கே இந்த சோதனை கொடுக்குறாரு. இத்தனை பேர் காக்க போயிடல, என்னைய தெரிஞ்சு விட்டியா, நல்லா அர்த்தம் இந்த மத்த போட்டுப்பாரு. எல்லாமே ஓடி ஆய்வுன்னு சொல்லணும்னா கடவுள் சண்டை ஆகிட்டே தெரியணும். சோசியல் சரி, சாஸ்திரம் சரி, வள்ளல் புகழ், உலகம் யாரா இருந்தாலும் இறைவன் அடக்கம். சில வேண்டுதல் மட்டும் டக்குன்னு பழிச்சது, ஒரு சில கோயிலே கிடக்குறாங்க, அவங்க வேண்டுதல் பழிக்க மாட்டேங்குது. ஏன்? அவங்க செஞ்ச கர்மா, எல்லாம் கர்மா தான். தேடியும் கிடைக்காத திட்டிப்பி யோகம் போட்டிருக்கான், தேடியே கிடைக்காது. போதுமா? நான் சொல்றேன், ஏதாவது எந்த காரியங்களும் இப்ப ரோட்ல போறோம், ஒரு பூ உதிர்ந்து விழுது, மரத்து விழுது, அந்த வேஸ்டான பூ தான் காலிக்கே போகுது, எத்தனையோ கோடி பூ, அந்த பூவுக்குள்ள 5 காம்பு, 5 காம்புக்குள்ளேயும் 5 மரகதம், 5 மரத்துல ஒரு செந்து. ஆச்சரியத்தை பாத்தீங்கன்னா ஒரு பூவுக்குள்ள ஒரு பூவு கோடி கோடி, அது பழம் பார்த்தா காய்க்குது. அவ்வளவு பண்ணிருக்கு பாருங்க இறைவன் இயற்கையும். ஒரு பூக்குள்ள, சின்ன பூக்குள்ள இப்பதான் எனக்கே அந்த அறிவு வருது. எவ்வளவு அரிப்பு படைச்சிருக்க பகவான். அதுக்குன்னு ஒரு அழகை கொடுத்து, அதுக்குன்னு ஒரு நிறத்தை கொடுத்து, ரோட்ல பூவெல்லாம் கொடுப்பு பிரிச்சு பார்த்தா உள்ள 5 காம்பு, 5 காம்புக்குள்ள 5 மரகதம், 5 மரத்துக்கும் ஒரு இது வைக்குது. அதுல ஒரு நிற வேற கொடுத்துருக்கு அந்த பூவுக்கு. பா, இறைவன் எவ்வளவு பெரிய ஒரு அப்ப அது பயனற்ற பொருள் தான் போட்டி பகவான் விட்டாரா? கடமை செஞ்சுதான் ஆகணும். இது இயற்கை அனுபவம், காலத்தையும் கட்டாயம் எதுவும் மாறாது. அப்போது எதுவுமே இறைவன் மிகப்பெரியவன் இல்லையா? என்னை பொறுத்த என்ன, எத்தனை 1000 உயிர்கள் படைச்ச இறைவனுக்கு நம்ம பத்தி அவனுக்கு தெரியாதா? கண்டிப்பா. நம்ம தாடி வளருது, நம்ம நகை வளருது, நம்மளோட உருவம் வருது, நம்மளோட சேர சக்தியாது, நம்ம கடை பதிக்குது, நம்மளோட தூக்கம் வருது, நம்மளை கேட்ட ரத்தம் ஓடுது, நம்மளை கேட்ட மூளை வேலை செய்யுது, நம்மளை கேட்ட மனசு வேலை செய்யுது. இந்த நான் எண்ணத்தை மக்கள் எடுத்தா போதும். என்னை பொறுத்த மட்டும் நான் இறைவன் கேட்கிறேன், என்ன வரைஞ்சுமா நான் சொல்ற வாக்குப்பள்ளி ஜோசியம் தெரியுமோ தெரியாது. இந்த சின்னதை படத்துல 7 கட்டப்ப அழிச்சது இல்ல, இதுவா நான் தெரிய பாட்டு பிடிப்பாரு. 8 கட்டப்பட்ட அது நல்ல பாட்டு, சின்னதை படத்துல எல்லாமே சாமி கொடுத்த வரம் தான். அந்த மாதிரி நான் எனக்கு இறைவன் கேட்கறது, ஜோதியம் நல்லதை கொடுத்தோம், நான் நல்ல வாக்குன்னு சொல்லி நல்லா படிச்சு கொடு, நல்ல உள்ளவங்க நம்பிக்கை எல்லாம் படிச்சிடும். இவன் என்னத்தை பார்த்து புஸ்தகம் படிக்காம போயிடும். நம்பிக்கை கொண்டு வர அத்தனையும் என் ஜோதியம் படிச்சிடும். நானும் 6 வருஷமா பார்த்து கற்றுருக்கேன். ஏற்றெடுத்து படிச்சதில்லை, புஸ்தகத்தை படிச்சதில்லை, புஸ்தகத்தை பட்டினதில்லை, டியூஷன் போனதில்லை, கற்றுக்கிட்டதில்லை, கல்வி படிச்சுக்கிட்டதில்லை, படிப்பு அதிகமாக இல்லை, எதுவுமே இல்லை. ஆனால் ஜோதியை பார்க்குறேன். உங்களை சோதிக்கு வந்திருப்பாங்கல்ல, அந்த டயத்துல சோதிக்கு வந்திருப்பாங்கல்ல உங்களை? ஏன் இப்படி சோதி, இந்த ஒரு ஜோதியர் பெரிய தலைவர் அனுப்பிச்சு விட்டாரு.